ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முதலீட்டு பார்வையில் பார்க்க இருக்கிற தலைப்பு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வெர்சஸ் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்ஐபி மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்துக்கும் இடையில தேர்ந்தெடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் இண்டிவிஜுவலுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ், மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மற்றும் ரிஸ்க் டாலரன்ஸை பொறுத்து தனித்துவமான பெனிஃபிட்ஸ் மற்றும் கன்சிடரேஷனை நம்ம கவனிக்கணும். எஸ்ஐபி மெத்தட்ல ஃபிக்ஸடான அமௌண்ட்டை மந்த்லி, குவார்ட்டர்லி போன்ற ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல முதலீடு செய்ய வழிவகுக்குது. இப்படி எஸ்ஐபி மெத்தட்ல இன்வெஸ்ட் செய்யும் போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ருபி காஸ்ட் ஆவரேஜிங். ரெகுலரா செய்யற முதலீடு மார்க்கெட்ல எல்லா விதமான பிரைஸ் கண்டிஷன்ஸ்லயும், அதாவது ஹை மற்றும் லோ பிரைசஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றதுனால ஓவர் டைம்ல நாம வாங்கக்கூடிய அக்யூமுலேட் ஆகக்கூடிய யூனிட்ஸ் உடைய பிரைசஸ் ஆவரேஜ் ஆகுது. இது ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் வாலட்டாலிட்டியுடைய இம்பாக்டை குறைக்க உதவுது. அடுத்தது டிசிப்ளின்ட் அப்ரோச். எஸ்ஐபி மெத்தட்ல மார்க்கெட் உடைய டைமை கணிக்காம ரெகுலரா முதலீடு செய்யறதுனால ஓவர் டைம்ல வெல்த்தை பில்ட் பண்ணக்கூடியதா அமையுது. எஸ்ஐபி மெத்தட்ல முக்கியமான பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லணும்னா, எஸ்ஐபி மெத்தட் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு சிறந்ததுன்னு சொல்லலாம். ரிட்டையர்மெண்ட், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் மற்றும் 5+ இயர்ஸுக்குரிய ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு சிறந்த முறையா இந்த மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அமையும். ஸ்டெடியா மற்றும் கிராஜுவலா வெல்த்தை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு சூட்டபிளான மெத்தட். SIP method is better for market volatility. Uncertain இல்லனா volatile market conditionsல large sum single priceல இன்வெஸ்ட் பண்ண அவாய்ட் பண்றதுனால அதனுடன் தொடர்புடைய ரிஸ்க குறைக்குது. SIP இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த சூழ்நிலைகள்ல சிறந்ததா இருக்குங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல மார்க்கெட் வாலட்டைலா இல்லனா ஃப்ளக்சுவேட்டா இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல காஸ்ட் ஆவரேஜிங் உடைய பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுக்குது. அடுத்தது சேலரி இன்கம் போன்ற ரெகுலர் இன்கம் இருக்கிறவங்களுக்கு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் மேனேஜபிளாகவும் இருக்கும். கடைசியா ஷார்ட் டேர்ம் கெயின்ஸை விட கன்சிஸ்டன்ட் growth விரும்பக்கூடிய லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை எய்ம் பண்றவங்களுக்கு சிறந்தது. இப்ப லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த அப்ரோச் அட் அ டைம்ல லார்ஜ் அமௌண்ட்டை முதலீடு செய்யறத குறிக்குது. பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னு சொல்லணும்னா, முதல்ல பொட்டன்ஷியல் ஃபார் ஹையர் ரிட்டர்ன்ஸ். மார்க்கெட் லோவா இருக்கும்போது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சா நிறைய யூனிட்ஸை லோ பிரைஸ்க்கு வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்போது இந்த முதலீடு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதா அமையும். அடுத்தது லெஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபோர்ட். சிப்ல ஆன்கோயிங் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மாதிரி இல்லாம லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் எஃபோர்ட்ன்றதுனால அது ரிலேட்டடான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபோர்ட்டும் குறைவு. அடுத்த முக்கியமான பெனிஃபிட்னு சொல்லணும்னா, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் வின்ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். போனஸ், ஒன் டைம் ரெசிப்ட், சேவிங்ஸ் இருந்தா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது குறிப்பா ஃபேவரபிள் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல சிறந்த விஷயம். இந்த பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த சூழ்நிலைகள்ல சிறப்பா இருக்குங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல புல் மார்க்கெட். மார்க்கெட் அப்வர்ட் ட்ரெண்ட்ல இருந்தா லம்சம் இன்வெஸ்டிங்குடைய ஆதாயங்களை பெற முடியும். அடுத்தது ஆஃப்டர் அ மார்க்கெட் கரெக்ஷன். சிக்னிஃபிகண்ட் மார்க்கெட் டிப் இல்லைன்னா கரெக்ஷன்ல லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ப்ராஃபிட்டபிளா இருக்கும். குறைந்த விலையில வாங்குறதுனால ஹை பிரைஸ் பொட்டன்ஷியலை இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் கொடுக்கக்கூடியதா அமையும். அடுத்தது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் குட் ஃபார் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னு சொல்லலாம். ஃபேவரபிள் மார்க்கெட் கண்டிஷன்ல இன்வெஸ்ட் செய்யக்கூடிய இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஷார்ட்டர் டைம் ஹாரிசான்லையும் ஷார்ட் டேர்ம் கோல்ஸை எய்ம் பண்றதுக்கு உதவுது. எஸ்ஐபி வெர்சஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல எது சிறந்ததுங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல வாலடைல் மார்க்கெட் கண்டிஷன்ல எஸ்ஐபி மெத்தட் ஜென்ரலா பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதா அமையும். அடுத்தது மார்க்கெட் லோவா இருக்கிற கண்டிஷன்ல பிரைஸ் லோவா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்றதுனால மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்போது சிறந்த ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் சிறந்தது. அடுத்தது ஸ்டெடி ரைசிங் மார்க்கெட் கண்டிஷன்ல பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மார்க்கெட் கண்டிஷனுடைய என்டையர் growth பொட்டன்ஷியலை கேப்சர் பண்ணக்கூடியதா அமையும். அதே சமயம் எஸ்ஐபி முதலீடு இந்த growth பொட்டன்ஷியலுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை ஆவரேஜிங்ல மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃபைனல் தாட்ஸ்ன்னு சொல்லணும்னா, எஸ்ஐபி அண்ட் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற இந்த ரெண்டு மெத்தடுடைய பெனிஃபிட்டுமே மார்க்கெட் டைமிங்ஸ், ரிஸ்க் அப்பிடைட் மற்றும் ஃபினான்ஷியல் கோல்ஸை சார்ந்தது. பொதுவா எஸ்ஐபி மெத்தட் வெல்த்தை ஸ்லோவா ரிஸ்கை மேனேஜ் பண்ணி பில்ட் பண்றதுக்கு சிறந்தது. அதே சமயம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேவரபிள் மார்க்கெட் கண்டிஷன்ல growth-ஐ கேப்சர் பண்றதுக்கு சிறந்த ஸ்ட்ராட்டஜி. ரெண்டு மெத்தடையும் கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதும் எஃபெக்டிவா இருக்கும். மார்க்கெட் டிப்புக்கு பிறகு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மற்றும் ஃபியூச்சர் கான்ட்ரிபியூஷனுக்கு எஸ்ஐபி மெத்தடையும் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் நம்புறோம். மற்றொரு முக்கியமான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.